ஒரு 2, 3 நாளாவே இந்த முட்டை வைக்கிற கோழி எங்கேன்னு தெரியலன்னு தேடிட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தா இந்த பானைக்குள்ள தான் படுத்திருக்குது. என் பையன் வந்து "இங்க இருக்குது பாருங்கம்மா" அப்படின்னா, தூக்கி பார்த்தா ஒரே ஒரு முட்டை மட்டும் வச்சிருந்துச்சுங்க. இந்த 2 நாளா முட்டை எடுக்கவே இல்ல. மீதி 2 முட்டையும் பார்த்தீங்கன்னா, வைக்கப்புல் போர்கிட்ட இருக்குதுன்னு அதையும் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டான். எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போய் ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுட்டோம். அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வாழை மரத்தில ஒரு ரஸ்தாளி வாழைத்தார் நல்ல திரண்டு இருந்துச்சுங்க. அது வெட்டுறதுக்கு ஃபேமிலியாவே காலையிலேயே கிளம்பி போயிட்டோம். அது வெட்டுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. ஏன்னா, தார் வந்து கீழ இருக்கிற காட்டுல இருக்கிற வாழைக்கன்னு மேல விழுந்துறக்கூடாதுன்னு கவனமா வெட்டி எடுத்தாச்சு. ஒரு வழியா அதில இருக்கிற சீப்பெல்லாம் அறுத்து எடுத்து வச்சு, பால் வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு கிளம்பணும். என்னோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாரு. அது அவருக்கு 2 சீப் குடுத்து வழி அனுப்பிச்சாச்சு. மீதி இருந்த தாரெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காலையில டிஃபனுக்கு அத்தை ராகி களி தான் செஞ்சாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு வச்ச மட்டன் குழம்பு, அதனோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும்.